வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்டோல குவாலிட்டி மாடியூல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குவாலிட்டி மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து செட் பண்ணணும், குவாலிட்டி பாயிண்ட்ஸு. ஸோ நான் இதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் நியூவாக. ஸோ ரா மெட்டீரியல் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கேட்டகரி வந்து இது வந்து ஆர்எம்னே கொடுத்துக்கலாம், ரா மெட்டீரியல்னு நியூவாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரா மெட்டீரியல் 2 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து குவாலிட்டி பாயிண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பாயிண்ட் வந்து போகிறேன். ஸோ இங்கே வந்து நியூவாக வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைட்டில் வந்து நான் டெஸ்ட்டுன்னு சும்மா கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரா மெட்டீரியல் 1 மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ராடக்ட் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டகரிஸ். இப்போ வந்து ரா மெட்டீரியல் 1 ரா மெட்டீரியல் 2ன்னு செலக்ட் பண்ணோம். அதோட கேட்டகரி வந்து ஆரம் கொடுத்தோம் இல்லையா? இப்போ ஆரம் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆரம் மட்டும் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆரம் கீழே இருக்கிற கேட்டகரிஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து செட் ஆகும். ஸோ அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வந்து ஆரம் 1க்கு மட்டும் ரா மெட்டீரியல் 1க்கு மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ரேஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து செட் பண்ணுறோம், ரெசிப்ட்லையா இல்லை டெலிவரி ஆர்டர்ஸ்லையா இல்லை மேனுஃபேக்சரிங்லையா அப்படின்ற ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கூடாது. நான் ரெசிப்ட் கொடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ரெஸ்பான்சிபிள் பர்சன் இப்போ வந்து ரெசிப்ட் வந்து ஐக்யூசியாக இருக்கும், இன்கமிங் குவாலிட்டி. ஸோ அதில் யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனோ அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து ப்ராடக்ட், இது ப்ராடக்ட்லையா இல்லை ஆப்ரேஷன்ஸ்லையா குவான்டிட்டியான்னு கேட்குது, நம்ம ப்ராடக்ட்ன்றது கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாயிண்ட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணுமா இல்லை ரேண்டமாக இல்லை பீரியடிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் அண்ட் ஃபெயில் அப்படின்ற ஒரு குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். தென் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த குவாலிட்டிக்கு வந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதே ப்ராடக்ட்டுக்கு இன்னும் மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம டேக் அ பிக்சர் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பிக்சர் கொடுத்தா தான் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி செக் பாயிண்ட் கொடுக்குறேன். தென் வந்து இன்னொன்று கொடுக்க போகிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து கொடுக்க போகிறேன். சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து போடுறேன். நியூவா ஒரு வெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் 1. இப்போ வந்து கொடுத்துட்டு வந்து நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்றேன். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தோன்னா நமக்கு ரெசிப்ட் ஸ்மார்ட் பட்டன் கிரியேட் ஆகிடும். ஸோ ரெசிப்ட் கொடுத்துட்றேன், உள்ளே போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து இங்கே வந்து வேலிடேட் பண்ணுறேன். ஸோ வேலிடேட் பண்ண உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸாக பிக்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. அப்போனா தான் நமக்கு வந்து உள்ளே போகும். ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு சும்மா ஏதாவது ரேண்டமாக என்கிட்ட இருக்கிற ஒரு லோகோ பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வேலிடேட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸாக ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஓப்பன் பண்ண சொல்லுது. ஸோ அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம லென்த்தோட இதை வந்து கொடுக்கலாம். நான் ஒரு 55 கொடுக்குறேன். இங்கே வந்து 10 கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ ஆல் பாஸ், ஓகேவா? இதை வந்து நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ண உடனே தேர்டு ப்ராசஸ் தான் நமக்கு வந்து பாஸாக ஃபெயிலா அப்படின்ற ஒரு இது கொடுக்குது. நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல் ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு பாஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வேலிடேட்டுக்கான ஆப்ஷன் வருது. இப்போ நான் வேலிடேட் பண்ணுறேன்.
ஸோ வேலிடேட் பண்ண உடனே நமக்கு வந்து இங்கே வேலிடேட் ஆகுது. செக் பாயிண்ட்டும் க்ரீனாக மாறிடுது. இப்போ செக் பாயிண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு 3 செக் லெவலை வந்து தாண்டி வந்திருக்கு, எல்லாமே பாஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.